கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 120 அதிகாரம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபடு நாவுக்கும் என்னை தப்புவியும். கபடு நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? என் பலவானுடைய கூர்மையான அம்புகளும் கூரைச் செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும். ஐயோ, நான் மேசையின் கீழே சஞ்சரித்த கேதாரின் கூடார அண்டையிலே குடியிருந்ததும் போதும். சமாதானத்தை பகைக்கிறவனிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன். அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்திற்கு படுகிறார்கள். சங்கீதம் 124 அதிகாரம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பினபோது கர்த்தர் நமக்கு பக்கத்தில் இராவிட்டார். கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டார். அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் சொல்வதாக. நம்மை பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக்கொண்டு கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனுடைய குடும்பத்தார் சொல்வதாக. கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயந்தவர்கள் சொல்வதாக. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று ஏகமாய் ஆலோசனை பண்ணி. ஆமென்.